ஹாய், நான் யாதேஷ். கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை கிராமத்தில் இருக்கேன். 6th to 12th கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பூம்பாறையில் தான் படித்தேன். தமிழ் மீடியத்தில் படித்தேன். 7.5 ரிசர்வேஷன் இருந்தது. 12th வந்துட்டு 525 மார்க் எடுத்தேன். எனக்கு டாக்டர் ஆகிறதே எய்மாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு பயாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் 12th முடிச்சோடனே டேரெக்டாக வந்துட்டு ஒரு நீட் எக்ஸாம் வந்துட்டு எழுதினேன். அப்போ 219 மார்க்ஸ் வந்துச்சு. அப்புறமா ஒரு வருஷம் வந்துட்டு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு எய்ம்ஸ் திருச்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கோச்சிங் எடுத்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸுமே வந்துட்டு தெரியல. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். ஆனால் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஏன்னா எனக்கு ஸ்கூலில் வந்துட்டு அவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நான் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நீட் எக்ஸாமில் 416 மார்க் எடுத்து நான் வந்துட்டு செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் வந்துட்டு சீட் எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்கூல்லையும் சரி கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டீச்சர்ஸோட சப்போர்ட்டிவ்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மேல்மலை கிராமத்திலே ஃபர்ஸ்ட் டாக்டர் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா அம்மா வந்துட்டு விவசாயம் தான் பார்க்குறாங்க. கூலி வேலைக்கும் போவாங்க. உங்களுக்கு நீட்டை பார்த்து பயம் இல்லையா? ஆஹா, எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பயம் இருந்துச்சு எல்லாரும் சொல்லும்போது. ஆனால் வந்துட்டு போக போக எனக்கு வந்துட்டு பயமே தெரியல. நீட் எக்ஸாம் கூட எனக்கு அப்படி ஃபியர் வந்துட்டு இல்லை. உங்களை மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி பசங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா புரிஞ்சு படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ. சார், என் பேர் இளையராஜா. என்னோட ஒய்ஃப் பேர் லதா. நாங்கள் வந்து கொடைக்கானல் தாலுகா பூம்பாறை கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் வந்து தினக்கூலி தான், விவசாயத்தை பார்த்துட்டு தினக்கூலிக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னோட பையன் பேர் வந்து யாதேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து மிக சிறப்பாக படிப்பான். அவனுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறதுலேயே பெரிய பேர் கிடைச்சு, அந்த புகழும் பேர் இன்னைக்கு வந்து 7.5 நல்ல மார்க் எடுத்து கிருஷ்ணகிரியில் காலேஜ் எடுத்து இன்னைக்கு வந்து அவனை பார்த்தா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த மேல்மலை கிராமத்திலேயே முதல் பட்டதாரி, முதல் எம்பிபிஎஸ்ங்கிற அந்த பேரை வந்து நிலைநாட்டியிருக்கான். அது எங்களுக்கு மிக நன்றியா இருக்கு. இருக்கிறதுலேயே எங்களை பார்த்தா அடுத்த ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசந்திருக்கான். அவனுக்கு சப்போர்ட்டா அந்த டீச்சர் வாத்தியார் எல்லா பேத்துக்குமே நாங்க மிக்க கடமைப்பட்டிருக்கோம். தம்பி எப்படி நான் வீட்டுல இருப்பேன்? அவன் கார்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி நாங்கள் டெஸ்ட் கொடுக்க மாட்டோம். நல்லா படிக்கிற பசங்கனால அவன் பாட்டில் ஃப்ரீயா படிக்கட்டுமே அப்படிங்கிற நாலேஜில் தான் நாங்கள் விடுவோம். அதனால அவன் இன்னைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு போர்டு வாங்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்.